அனைவருக்கும் வணக்கம். ஒரு புள்ள கேட்குது செந்தில் பாலாஜி அவர்களிடம், நீங்கள் வியந்து பார்த்த தலைவர் யார் என்று. அதற்கு நம்ம அண்ணன் இருக்காப்புல, செந்தில் பாலாஜி அண்ணன் அதற்கு சொல்கிறாப்புல, நான் வியந்து பார்த்ததிலே தரமான அற்புதமான நாட்டு மக்களிடத்தே நல் மதிப்பை பெற்ற நம் தமிழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நம் தமிழக மக்கள் அனைவரும் அவர்களை அப்பா என்று கூறக்கூடிய தன்னுடைய அப்பா மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்னு. இந்த புள்ள கேட்ட கேள்வியை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நினைக்கிறேன். அந்த புள்ள கேட்டது தலைவர் யார் என்று. நீங்கள் நாடக கம்பெனிக்காரரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கு திரும்பினாலும் நாடகம், எதிலும் நாடகம், எங்கும் நாடகம். மனசாட்சியோட சொல்லுங்கண்ணே, இந்த 4.5 ஆண்டு காலத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசானது சீரும் சிறப்புமான ஆட்சியை கொடுத்தது என்று. அதற்கு தகுதியான ஒரே தலைவர் யார் தெரியுமாண்ணே? அது உங்களுக்கும் தெரியும். மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எங்களின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். எடப்பாடியார் இருந்த 4.5 ஆண்டு ஆட்சியிலே இப்பொழுது இருக்கின்றத போல் சாராயம் ஆறாக ஓடவில்லை, கஞ்சா காட்டில் பரவவில்லை, வெட்டுக்குத்து கலாச்சாரம் நெருப்பை போல் மக்களின் வாழ்க்கையை எரிக்கவில்லை, பொய்யான வாக்குறுதிகளான கல்வி கடன் ரத்து, லேப்டாப் தருகிறோம், டேப் தருகிறோம் என்று கூறி மாணவர்களை ஏமாற்றியதில்லை, பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கிறோம் என்று ஆசிரியர்களை ஏமாற்றவில்லை, 100 நாள் வேலை திட்டம் 150 நாளாக கொடுக்கப்படும் என்று கூறி அப்பாவி மக்களை ஏமாற்றவில்லை, நீட்டை வைத்து நாடகம் செய்யவில்லை, துப்புரவு பணியாளர்களை ஏமாற்றவில்லை, குறிப்பாக பெண்களை ஒருபொழுதும் அம்மாவின் அரசாங்கம் இழிவுபடுத்தியதே இல்லை. இனி தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் எத்தனை முறை ஏமாற்றினாலும் மயங்கிவிட மாட்டார்கள். 2026 தமிழ்நாட்டு மக்களை ஐயா எடப்பாடியார் அவர்கள் பார்த்துக் கொள்வார். நீங்கள் வேடிக்கை மட்டும் பாருங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.